இப்போது ஒன்றிய அரசு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அது என்ன அறிக்கைனா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள், அதுல மருத்துவர்களின் எண்ணிக்கை எவ்வளோ, எத்தனை பொதுமக்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அதுல தமிழ்நாடு தான் முதல் இடத்தில் இருக்கிறது. ஒன்றிய அரசு என்ன சொல்லுச்சு, இதற்கு மேல் நீங்கள் புதிதாக தமிழ்நாட்டில் மருத்துவ கல்லூரிகள் கட்டக்கூடாது என்று ஒரு கட்டளையை போட்டது, ஒரு முட்டுக்கட்டையை போட்டது. ஆனால் தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பில் முதலிடத்தில் இருக்கிறது. அதை தவிர டபுள் என்ஜின், ட்ரிபிள் என்ஜின் என்று பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மருத்துவர்களின் தட்டுப்பாட்டை பற்றி ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. அதை வாசிக்கலாமா? முதல்ல தமிழ்நாட்டில் எவ்வளவு பொதுமக்களுக்கு எவ்வளவு மருத்துவர்னு பாருங்க. தமிழ்நாட்டில் 253 பொதுமக்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார். 253 பொதுமக்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார். பீகார்ல 3207 பொதுமக்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார். ஹிமாச்சல் பிரதேசத்துல 3124 பொதுமக்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார் என்றால், இந்தியாவிலேயே மிக குறைவான எண்ணிக்கையில் 253 பொதுமக்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்கக்கூடிய சிறப்பான கட்டமைப்பு தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. அதை தவிர நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சியிலும் சரி, இப்போது நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியிலும் சரி, ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பொது மருத்துவமனை, ஒரு ஜெனரல் ஹாஸ்பிட்டல், ஒவ்வொரு ஊரிலும் ஒரு பொது மருத்துவமனையோடு சேர்ந்த ஒரு அரசு மருத்துவ கல்லூரி என்பதாக மிகச்சிறப்பான கட்டமைப்பு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது என்பதற்கான சான்றிதழை ஒன்றியமே கொடுத்திருக்கிறது. அதனால் தான் இப்போதும் சொல்கிறோம், ஒன்றியத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பை பார்த்து பொறாமை, பயம் என்று மிஸ்டர் பொதுஜனம் பேசிக்கொள்கிறார்.